வீடும் 6வது படை வீடும் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா மதுரையில. அதுவே சிறப்பு தான். பாண்டிய நாட்டினுடைய தலைநகரமாக விளங்கக்கூடிய மதுரை. கட்டுக்கலங்கானும் கதிருலக்கு நில்கானும் அரிதால் இருந்து வர மறுநாளில் பயிராகும். அரிதாலின் கீழாக ஐங்கலத்தையும் கூடுகட்டும். மாடு கட்டி போரடித்தாய் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. தயவு செய்து அன்பளிப்பு வழங்குபவர்கள் தயவு செய்து விழா கமிட்டியாரிடம் கொடுக்க சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பளிப்பு கொடுப்பவர்கள் தயவு செய்து விழா கமிட்டியாரிடம் கொடுக்க சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம்.
குணத்தை வளர்க்கும் நீலத்தினை கண்ட தளத்தை மிகர் புவி போற்றும் ஞான பொன்மேனி மகள் கவி செய்து ராமதாசன் புகழ் ததும் தத்தஜோம் தத்தித்தஜும் ததிகிடதம் 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 ததும் தத்தஜோம் தத்தித்தஜும் ததிகிடதம் 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 ததும் தத்தஜோம் தத்தித்தஜும் ததிகிடதம் 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 திங்கிடதம் 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 நாரே நாரே அன்பின் சிகரமாக ஆற்றின் பிறப்பிடமாக வரைதந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்க கசடர கற்றவி கற்றப்பின் நீர்காத்திருக்க தகை என்று உரையோடு உரை கற்று அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே மிக அழகான ஒரு நாடக மேடையை கலை அரங்கத்தை அந்த கலையரங்கத்தினுடைய திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பாக நாடக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் மட்டாக்குளம் கிராமத்தார்களுக்கும் விழா கட்டியார்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் நிகழ்ந்து வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இங்கே எங்களுக்காக தெளிவாக ஒளிபெருக்கி கேட்கிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்கள் முருகன் 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 பேர் வச்சுட்டு நல்லா இல்லாம இருக்குமா முருகன் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக வெடிக்கு துணை தருவன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா முடிக்கு துணை முருகாயின் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணைவன் பன்னீருதோளும் பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மையுரிமை என்று அந்த முருகப்பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றி வேலனை வேல்முருகனை கந்தனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாதனை வணங்கிவிட்டு அதன் பிறகாக இங்கு வள்ளி நாயகியாக விடந்தங்கி நடிக்கும் கலைமகள் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. வள்ளியாக நடிக்கும் கலைமகள் கலைமகள் அவர்களுக்கு துரை என்பவர் 20 ரூபாய். ஆக பொன்னாடை அணிவித்து மலர் மாலையும் அணிவித்து கலைஞர்களை கௌரவித்து நமது மட்டாகுளம் கிராமத்தார்களுக்கும் விழா கண்டியார்களுக்கும் மனமார்ந்த நன்றி மற்றும் அன்பளிப்பினை அழித்து பெருமை சேர்த்த அன்பருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக முருகனை வணங்கலாம். வேலுண்டு வினை இல்லை, மயிருண்டு பயமில்லை, குகனுண்டு என்னாலும் குறைவே இல்லை, குறை தீர்க்கக்கூடிய குமரனை குன்றுதோறும் அமர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய குகனை முருகனை ஆறுமுகனை வணங்கி அதன் பிறகாக இந்த கதையில அப்பான்னு ஒருத்தர் உண்டு. ஆமா, என்ன ஆமாண்ணா? அவருக்கு வயசு உடம்புக்கு சரியில்லையா, மலையில காய்ச்சல் வந்துருச்சு. பரவாயில்ல, பனி பயங்கர கார்த்திகை மாதம்னாலே பனிகாலம். அதுல நம்ம ஊர்ல பெண்கள்லாம் நிறைய அமர்ந்து நாடகம் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பெரும்பாலும் நாடகம்னு எடுத்துக்கிட்டா ஆண்களை விட பெண்களுடைய கூட்டம் குறைவாக இருக்கும். அதிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. மக்கள் எல்லாம் அதுவும் என்னுடைய தாய்மார்களால் அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆக தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பு நன்றியை வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு வணங்குவோம் முருகனை. வேலை வேலை வணங்குவதை என்னாலும் என்னுடைய வேலையாக கொண்டு வேலை வணங்கினான் வினைகள் எல்லாம் தீரும். எப்படி வினைகள் எல்லாம் வந்தே தீரும்.
வினையே இல்லாம வாழ முடியுமா? ஆஹா. சொல்லுங்க. வினையா வராம பாரு. சொல்றோம்ல, வினையா மத்தவங்க வரல, அவரவர் வினை அவரவர் செயலை வச்சுதான் வருது. அப்படி சொல்லு. பெருமைக்கும் ஏறல் சேனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். அவரவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை பொறுத்துதான் அவரவருடைய வாழ்க்கை வினைகள் அமையும். ஆக அப்பேற்பட்ட வினைகள் எல்லாம் களைவதற்கு ஒரு வழி உண்டு இந்த உலகில். அப்படின்னா முருகனை, அவனுடைய வேலை வணங்குவோம். முருகனை வணங்கினால் அவனுக்கு முன்பாக அவனுடைய வேல், அவனுடைய மயில், அவனுடைய சேவர் கொடி நம்மை காக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அதனால வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவன் நம்மை தோள் நெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவன் நம்மை தோள் நெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல் ஆதிசக்தி என்னை தந்த ஞானவேல் அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல். அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல் மோதி கண்ட குண்டளித்த சக்திவேல். மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல். வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவன் நம்மை தோள் நெடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். தெய்வம் உண்டு என்று சொல்லும் சக்திவேல். தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல். தெய்வம் உண்டு என்று சொல்லும் சக்திவேல். தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல். எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல். எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல். வெற்றிவேல் சுற்றி வந்த பகைவன் நம்மை தோள் நெடுங்க வைக்கும் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல். ஆக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி இனம் சுற்றுவரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக விளைந்து வருகிறேன். குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் திரைக்காவலுக்கு செல்ல வேண்டும். ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கிணங்க எங்க அப்பா வந்தாங்க, எங்களெல்லாம் காவலுக்கு போக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அண்ணன் தோழிகள்லாம் வரல. தோழி இன்னைக்கு விடுமுறை. எங்க அண்ணன் வந்திருக்காரு, சபரிமலை வாசனா வந்திருக்காரு. இந்த நாட்கள்ல கார்த்திகை மார்கழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை ஏறுவாரு, அப்புறம் ஏறிட்டு இறங்கிட்டு வந்து திரும்ப ஏறுவாரு. அதனால என்னுடைய அன்பு சகோதரர், ஆமா, அதனால என்னுடைய அண்ணன், என்னுடைய தோழி எல்லாரும் வராங்க. அவர்களையெல்லாம் அழைத்துக் கொண்டு கண்டனுக்காக விதைக்கப்பட்ட திணைக்கதிர்களை சிறப்பான முறையிலே அறுவடை செய்து காவல் பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். காவல் கந்தனுக்காக. ஆமா, கந்தனுக்குன்னு சொன்ன உடனே மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி. முருகனுக்கு காவல்னு சொன்னதுனாலதான் சம்மதிச்சேன். நல்ல வேலையா போச்சு. இந்த கலியுகத்துடைய கடவுள் கந்த பெருமான். கந்தசாமியை வணங்கினா போதும், எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர் வேலுக்கு எதிர் வேலே கிடையாது. செந்தூரானை வணங்கினோம், எந்தூரானை வணங்க தேவையே கிடையாது. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று சொல்லி திருநீர் அணிவாருக்கு மேவ வராதே வினை அப்படின்னாங்க. முருகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழகன் அப்படின்றதான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். தமிழுக்கென்று தனிப்பெரும் தெய்வம்னா முருகன் தான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அறுபடை வீடுகள் கொண்டு தமிழகத்தை மட்டுமல்ல இந்த தரணியவே ஆளக்கூடிய தனிப்பெரும் தெய்வம்னா முருகன் தான். இப்ப முருகனுக்கு அறுபடை வீடு. முதல் படை வீடும் 6வது படை வீடும் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா மதுரையில. அதுவே சிறப்பு தான். பாண்டிய நாட்டினுடைய தலைநகரமாக விளங்கக்கூடிய மதுரை கட்டுக்கலங்கானும் கதிருலக்கு நில்கானும் அரிதால் இருந்து வர மறுநாளில் பயிராகும். அரிதாலின் கீழாக ஐங்கலத்தின் கூடு கட்டும். மாடு கட்டி போரடைத்தாள் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை
அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. இது வந்து சோழ நாட்டுக்கு பாடப்பட்டதில்ல, பாண்டிய நாட்டுக்காக பாடப்பட்டது. மாடு கட்டி விவசாயம் பண்ண மாளாதுன்னு யானை கட்டி விவசாயம் செய்த நாடு, அப்பேற்பட்ட நாடு இந்த நாட்டினுடைய தலைநகரம். அங்கதான் பாருங்க முதல் படை வீடும் 6வது படை வீடும் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம். எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுக்கு நிச்சயமாக ஒரு ஆலயம் இருக்கும், இது வழக்கம். ஆனா அதை தாண்டி முருகனுக்கு தனிப்பட்ட முறையிலே திருமுருகாற்றுப்படையிலே பாடப்பட்டது போல அறுபடை வீடு. இந்த அறுபடை வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானையும் ஒவ்வொருத்தரும் வணங்கினா ஒன்னொன்னு கிடைக்கும். ஆமா, கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லை. இப்ப நீங்க முதல் படை வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் தெய்வயானை தேவியோடு திருமணமாகி காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலம். அந்த ஆலயத்தினுடைய மகிமை என்ன? திருமணமாகி இல்லறம் சிறக்கணும், இந்த மனையாளோடு நான் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு மனையாளோ, அதாவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வேண்டி இல்லறம் சிறப்பதற்காக வணங்க வேண்டிய தெய்வம் யாரு? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர். இது முதல் படை வீடு. ஆமா. ரெண்டாவது திருச்செந்தூர். திருச்செந்தூர்னாலே ஒரு தனி பிரசித்தி பெற்ற ஆலயம். இப்பதான் சில தினங்களுக்கு முன்பாக மிக பிரம்மாண்டமாக பயங்கரமாக ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா முடிந்து, விழாப்ப பார்த்துருப்பீங்க நீங்க, கோடான கோடி மக்கள் கூடி விண்ணதிர அரோகரா கோஷமிட்டு முழக்கமிட்டு முருகப்பெருமானை போற்றி துதித்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான திருத்தலம். கோடான கோடி பக்தர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல். ஒவ்வொருத்தருக்கு பிள்ளை இல்லையேன்ற குறை, கடன் பிரச்சனையா இருக்கேன்ற குறை, பொண்டாட்டி பிரச்சனையா இருக்காளேன்ற குறை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல். இத்தனை வேண்டுதல்களையும் எல்லாரும் கொண்டு போய் அவனுடைய திருவடியிலே சமர்ப்பித்தால் அவன் நிச்சயமாக அவனுடைய அருள் கிடைக்கும் என்பதற்கு திருச்செந்தூர் சாட்சி. அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்க என்ன நிகழ்ந்தது? சூரசம்ஹாரம். முருகனுடைய அவதார நோக்கமே நிறைவேறியது எங்கன்னா சம்ஹாரம் திருச்செந்தூர்ல தான். முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல என்ன பண்றாரு? சூரசம்ஹாரத்தின் பொழுது அரக்கனை அழிக்கவில்லை, அரக்கனிடம் இருக்கக்கூடிய ஆணவம் என்ற அரக்கனை அழிக்கிறார். எதிரியை அழிக்கிறதுக்காக பிறந்த முருகன், அவதரித்த முருகன் தன்னுடைய எதிரியை அரக்கனை அழிக்காமல் அவனுக்கு நல் வாழ்க்கை கொடுக்கக்கூடியவன், வயதோரையே வாழ வைக்கக்கூடியவன். அரக்கனுக்கே அழிச்சு நல்வாழ்க்கை கொடுத்திருக்கிறார்னா அவரை நாடக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுப்பாருன்னு யோசிச்சுக்கணும். அந்த திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனை வணங்கினா நம்மகிட்டயும் சில அரக்கர்கள்லாம் இருக்காங்க. ஆமா, இருக்காங்க. நமக்குள்ளயும் இருக்காங்க, நமக்கு வெளியிலயும் இருக்காங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கர்கள்னா என்ன அப்படின்னா முன்கோபம், வஞ்சனை, சூது, பொறாமை, அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்ற எண்ணம், ஐயோ வளர்ந்துட்டானேன்ற அந்த பொறாமை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய தீய குணங்கள் மனிதர்களிடம் இருக்கு. அப்பேற்பட்ட மனிதர்களிடம் என்ன நான் என்ன நீ என்ன நான் தான் அப்படின்ற அந்த ஆணவம், இதெல்லாம் அழிவதற்கும் வெளியில இருக்கக்கூடிய அரக்கனாக இருந்தாலும் சரி, உள்ள இருக்கக்கூடிய அசுரர்களாக இருந்தாலும் சரி, எதிரியினுடைய அந்த பலத்தை வற்ற செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்த தெய்வம் யாருன்னா இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவன். இப்ப அவனை வணங்கினா அது. மூன்றாவது படை வீடு எதுனா பழனி. பழனின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? பஞ்சாமிர்தம். தின்னி பக்கியலா? பஞ்சாமிர்தம். எல்லா படை வீடுகள்லயுமே பஞ்சாமிர்தம் கிடைக்குது. ஆனா பழனியில இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் என்பது தனி மகத்துவம் வாய்ந்த பஞ்சாமிர்தம். ஏன்? பழனியில் இருக்கக்கூடிய முருகருடைய அந்த விக்கிரகம் நவபாசானம் என்ற 9 வகையான மூலிகைகளாலே செய்யப்பட்ட விக்கிரகம். அதை எப்படி செஞ்சாங்க, எப்படி உருவாச்சுன்றதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், வலையொலியில் இது இருக்கு. பழனியில முருகன் எப்படி உருவானார் அப்படின்னு. ஆக அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வரக்கூடிய அபிஷேக பஞ்சாமிர்தம். இப்ப அங்க ஒரு சந்தேகம் வரும், பழனின்னு சொன்னாலே முருகன் ஆண்டி அலங்க இருக்காரு. ஆண்டினா ஒன்றும் இல்லாதவன் என்று பொருள் அல்ல. ஆண்டி என்றால் இந்த உலகத்தையே ஆள்பவன் அப்படின்னு பொருள். போகக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு, இங்க இருந்து பாத யாத்திரையா போறோம், ரொம்ப வருத்தப்பட்டு எவ்வளவோ சிரமங்களை தாண்டி மலை ஏறி முருகனை பார்க்கலான்னு போறோம். ஆனா முருகன் ஆண்டியா இருக்கிறாரு. ஆண்டியா இருக்கிற ஆளை பார்த்தா நம்மளும்லாம் ஆண்டியா போவோம் அப்படின்ற எண்ணம் கூடாது. காலையில ஆண்டி, சாயந்தரம் மாலை பொழுதுல பாத்தீங்கன்னா நல்ல ராஜாவா ராஜ அலங்காரத்துல காட்சி கொடுப்பார். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? காலையில நீ என்னை பார்க்க வரும் பொழுது நான் ஆண்டியாக காட்சி கொடுக்கிறேன்னு மனம் கலங்க வேண்டாம். காலையில பார்த்து வந்துட்டு நீ மாலை வீடு திரும்பவில்லையா? அப்படி மாலை வீடு திரும்பும் பொழுது நான் எப்படி இந்த திருத்தலத்தில் ராஜாவாக காட்சி கொடுக்கிறேனோ அதுபோல் உனது வாழ்க்கையையும் ராஜ வாழ்க்கையாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய திருக்குறள். ஆண்டி குலத்தை பார்க்கணும். ஆமா, கண்டிப்பா பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அரசன் ஆண்டி 2 பேருக்கு என்ன, எப்பேற்பட்ட அரச வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு மனிதன் ராஜாவாகவே இருந்தாலும் அவன் இறந்து போகும் பொழுது ஒட்டு கோவண துணி கூட கூட வராது என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் என்பதற்காக தான் ராஜ அலங்காரம், கோவண துணியோட ஆண்டி அலங்காரம். அப்பேற்பட்ட முருகன் பழனியில இருக்கக்கூடிய ஆண்டியை வணங்கினால் ஞானம் என்ற மிகப்பெரிய செல்வம் கிடைக்கும். ஞானமே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஞானத்தினுடைய தெய்வம் பழனி ஆண்டவன். ஆமா,
தண்டாயுதபாணி. அடுத்து 4வது படை வீடு எது? சுவாமி மலை. சுவாமி மலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் அடிமுடி அறியாத அண்ணாமலையானாக உயர்ந்து நின்ற சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவத்தை உபதேசம் செய்த இடம் எதுனா சுவாமி மலை. கேட்கக்கூடியவன் யாருன்னா சீடன், சொல்பவர் யார் அப்படின்னா குரு. நான் குருனா நீங்க சீடன். சீடன் எங்க இருக்கணும்? கீழே தான் உட்காரணும் அப்படின்னு திருமுடியையும் திருவடியையும் இந்த உலகமே வேதங்களே காண முடியாத திருமுடியை திரு அடியையும் முருகப்பெருமான் பாடம் கற்பிக்கும் பொழுது பார்த்துட்டாராம். பார்த்துட்டா கீழே உட்காந்து பார்த்தானே ஆகணும். ஆமா ஆமா. ஆக அப்படி அதைத்தான் அருணகிரியார் பாடுகிறார். சிவனை நிகர் பொதிய வரை முனிவனக மகிழ இரு செவிகுளிர இனியர் தமிழ் பகர்வோனேன். அப்படி செவிகுளிர இனியர் தமிழ் பகர்ந்த முருகன், அப்பேற்பட்ட முருகன் சுவாமி மலையில இருக்க தகப்பன் சுவாமியை வணங்கினார். யாரெல்லாம் குருவாக நான் இருக்கணும், வாழ்க்கையில மற்றவர்களுக்கு முன்னோடியாக விளங்கணும், ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து எல்லாரையும் நான் நல்லபடியாக கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா சுவாமி மலையில் இருக்கக்கூடிய தகப்பன் சுவாமி. அடுத்த 5 தணிகை மலை. கோபம் தணிந்து இன்னைக்கும் சூரசம்ஹாரம் எல்லா கோயிலையும் நடக்கும், தணிகையில மட்டும் நடக்காது. ஏன்? அவர் கோபம் தணிஞ்சு நின்ற இடம். அங்க எப்படி கோபத்தை உண்டாக்குற விழாவை நடத்துவாங்க? நடத்த மாட்டாங்க. முருகன் கோபம் தணிந்து அமைதி வேணும் மனசுக்கு நினைக்கிறவங்க நாட வேண்டிய திருத்தலம் தணிகையிலே இருக்கக்கூடிய தணிகை மலை முருகப்பெருமான். அடுத்த 6வது படை வீடு. அதை நம்ம சொல்ல முடியாது, அது இருந்துட்டு போட்டோம். அப்படி ஒவ்வொரு படை வீடுகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பயமுதிர்ச்சோலையா? நான் அடிக்கடி போற கோயில் சாதாரண கோயில் கிடையாது. அங்கதான் அவருடைய மாமனார் இருக்காரு, அங்கதான் அவருடைய அம்மா இருக்காங்க. ஆமா, மேல தீர்த்தகர ராக்கு, கீழே பார்த்தீங்கன்னா அழகர் மலையா, அதுக்கு நடுவில் அவரு. அப்பேற்பட்ட ஒரு திருத்தலம் திருமாலின் சோலை என்ற வலுமுதிர்ச்சோலை. இப்படி ஒவ்வொரு படை வீடுகளிலும் ஒவ்வொரு பெயர்களோடு இந்த உலகத்தையே காத்து ரசிக்கக்கூடிய தெய்வம் கந்தபெருமான். அந்த கந்தனுக்காக நிகழக்கூடிய காவல் சிறப்பாக நடப்பதற்காக இந்த உலகத்தையே கட்டியாளக்கூடியவள் உமை அன்னை ஆதிபராசக்தி. உலகத்தை ஈன்ற பின்னும் கண்ணியாக விளங்குகின்ற அம்பிகை. இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டி நாட்டின் பேரரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கு அரசி, அங்கையர் கண்ணி வனோன்மணி தடாதக நாச்சியார் அன்னை மீனாட்சி. அவளை வணங்குவோம், நல்லதே நடக்கட்டும். கொண்ட
மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே என்று அபிராமி பட்டர் பாடியது போலே மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர். மதுரையில் அம்பாளுக்கு மீனாட்சின்னு பேர், அங்கையர் கண்ணி அப்படின்னு ஒரு பேர், சியாமலா தேவின்னு ஒரு பேர், பல பெயர்கள் உண்டு மீனாட்சி அம்பாளுக்கு. மீனாட்சி அப்படின்னாலே கருணை கடாட்சின்னு பொருள். அவருடைய விழிகள் இருக்குல்ல, ரொம்ப கருணை நிறைந்த விழிகளா. இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கு. அம்பாள்னு சொன்னாலே, இப்போ மதுரைன்னு சொன்னாலே அம்பாளோட ஆட்சி தான். மதுரைன்னு சொன்ன உடனே அம்பாளுடைய ஆட்சி. இன்னைக்கும் கேட்பாங்க தெரியுமா, உங்கள் வீட்டில் எப்படி மதுரையா சிதம்பரமானு கேட்பாங்க. மதுரைன்னு சொன்ன மீனாட்சியினுடைய ஆட்சி, சிதம்பரம்னு சொன்ன கணவரினுடைய சொல்லுதான் அங்கே தலைமையில் இருக்குன்னு அர்த்தம். ஆக அம்மாவுக்கு ஒரு கோயில் உண்டுனா மதுரை, அடுத்த ஐயாவுக்கு ஒரு கோயில் உண்டுனா இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய தெய்வம், படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற 5 தொழிலுக்கும் அதிபதி, ஆடி அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அது என்ன ஆதியும் அந்தமும் இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? சிவபெருமானை ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் என்று சொல்வதற்கான காரணம், முதல்ல அவருக்கு பிறப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, இறப்பும் கிடையாது. ரெண்டுமே அற்றவர்கள் 2 பேர் தான், ஒன்று சிவன் இன்னொன்று முருகன். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு பாடுறாங்க. ஆக அப்படி 5 தொழிலுக்கும் அதிபதி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாருன்னு சிவபெருமான். அவரை ஏன் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் சொல்றாங்க தெரியுமா? ஆதினா உருவாக்கும். இந்த உலகமே உருவாகணும் அப்படின்னா சிற்றின்பம்ன்ற ஒன்று வேணும். அந்த சிற்றின்பத்தை உருவாக்கக்கூடியது யாரு? காமன் என்ற மன்மதன். இந்த மன்மதனை அழித்தது யாருன்னா சிவபெருமான். அப்ப உருவாக்கத்துக்கு காரணமா இருக்கிற மன்மதனை அழிச்சதும் சிவபெருமான் தான். அந்தம் என்ற முடிவு, அந்த முடிவுக்கு காரணமாக இருக்கக்கூடியது யமதர்மன். அந்த யமதர்மனை கொன்றது யாருன்னா சிவபெருமான் தான். அப்ப ஆரம்பத்துக்கு காரணமா இருக்கிற ஆளையும் கொண்டவர் இவர் தான், முடிவுக்கு காரணமாக இருக்கிற அழிச்ச பெருமை இவருக்கு தான் சேரும். அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. ஆக அம்மாவுக்கு கோயில்னா மதுரை, அப்பாவுக்கு கோயில்னா சிதம்பரம். சரி, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கோயில் வந்துருச்சு. ஒரு சந்தேகம் எனக்கு, நாரத விரட்டு அவர்கிட்ட தான் கேட்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கேன். நடராஜருடைய விக்கிரகம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகா வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடிய வண்ணமாக ஒரு கோலம். அந்த காட்சியில நடராஜர் ஆடுறாரா நிக்கிறாரா? அப்படிதான் பிரச்சனை. ரொம்ப நாள ஒரு யோசனை ஓடுது, ஒரு சின்ன ஆராய்ச்சி தானே. ஆடுறாரா நிக்கிறாரா? வலது காலை ஊன்றி தூக்கி அப்படி அப்படி இருக்கிறாருல்ல, அப்படிதானே விக்கிரக அமைப்பு. ஆடுறாரா இல்லையா அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம். ஒருவேளை ஆடுனாருன்னா அதுக்கான சாட்சின்னு ஒண்ணு வேணும். ஆமா, ஆடலைன்னா அதுக்கும் சாட்சி வேணும் வேணும். அதனால அப்படி அம்பாளுக்கு மதுரை, ஐயாவுக்கு சிதம்பரம், 2 பேருக்கு வந்துருச்சு. இப்ப உங்க 2 பேருக்கு மூத்த ஒரு பிள்ளை இருக்காரு, அவர் தான் விநாயக பெருமான் பிள்ளையார். ஆமா, விநாயகர்னால என்ன பொருள்? வீணா தனக்கு மேல், நாயகன்னா தலைவன். தனக்கு மேல் தலைவரே இல்லாதவர் அவர் தான், பெரிய தலைவர் அவர். அவருக்கு கீழே தான் எல்லாமே. அதனால அவர் கணங்களுக்கெல்லாம் அதிபதி என்பதால் கணபதி அப்படின்ற பெயர் அவருக்கு உருவாகுது. நீங்க விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அவர் கையை பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் தெரியுமா? கையில மோதகம் இல்லை, சாப்பிட்றதுல ஞாபகமா இருக்காதீங்க, கிடையாது. அங்குசம், கையில அங்குசம் வச்சிருப்பார். இந்த அங்குசம் யார்கிட்ட இருக்கும்? யானையை அடக்கக்கூடிய யானை பாகன் கையில அங்குசம் இருக்கும் இல்லையா? கோயிலுக்குள்ள போனோம்னா யானை பாகன், அதாவது யானை என்ற விநாயகருடைய யானை முகம் கொண்ட விநாயகர் கையில அங்குசம் இருக்கும். வெளியில பாத்தீங்கன்னா யானை ஒண்ணு நிற்கும், அந்த யானை பாகன் ஒருத்தர் நிப்பாரு, அவர் கையில அங்குசம் இருக்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? எப்பயுமே நம்மை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நாம வச்சிருந்தோம்னா நம்ம தலைவரா இருக்கலாம், அடுத்த ஆள்கிட்ட கொடுத்தோம்னா நம்ம பிச்சை தான் எடுக்கணும். புரியுதா? யானை வெளியில தானே பண்ணுது. அதனால அப்படி அங்குசத்தை கையிலே வைத்து தன்னடக்கத்தோடு தன்னைத்தானே அடக்குவார் கிடையாது, நானே என்னை அடக்கிக் கொள்வேன் என்ற அந்த எண்ணத்தோடும் வரக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தை அழிக்கக்கூடிய அடக்கக்கூடிய அந்த குறிக்கோளோடும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அங்குசத்தை. அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு உகந்த கோயில்னா எந்த கோயில்? இன்னைக்கும் விநாயகர் வளஞ்சுழி விநாயகராக. எல்லா கோயிலையும் விநாயகருக்கு 5 கரம் இருக்கும், 5 கரத்தனைன்னு பாடுறாங்க. அதாவது 4 கரம், ஒரு தும்பிக்கை, 5 கை இருக்கும். ஆனால் 2 கரங்களோடு தும்பிக்கை வலது பக்கம் சுழித்த தும்பிக்கையாக அந்த தும்பிக்கையிலே கையிலே சிவலிங்கத்தை ஏந்தி தவக்கோலத்தோடு விநாயகர் இருக்கக்கூடிய கோயில் எதுனா அதுதான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அம்மாவுக்கு ஒரு கோயில், அப்பாவுக்கு ஒரு கோயில், மூத்த பிள்ளைக்கு ஒரு கோயில். இப்ப
இப்ப இளைய பிள்ளை இருக்காருல முருகன், அவருக்குன்னு ஒரு கோயில் இருக்கு. எல்லா படை வீட்டையெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லா முருகன் கோயிலெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு சிறப்பு தரக்கூடிய கோயில் எதுனா அதுதான் நவ கிரகங்களிலே செவ்வாய் கிரகத்திற்கு உகந்த கோயிலாக விளங்கக்கூடிய புள்ளிருக்கும் வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில். நீங்க அங்க பாத்தீங்கன்னா முருகனுக்கு முத்துக்குமார சுவாமின்னு பேரு. அந்த முத்துக்குமார சுவாமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க சிவாலயம், அது செவ்வாய் கிரகத்தினுடைய தலைமை ஆலயம். அது அங்க முருகனுக்கு நிறைய அதிக செலவில் கோடிக்கணக்கில் மதிப்பு உள்ள ஆபரணங்களை, தங்க நகைகளை அணிவித்து அவரை ஊர்வலமாக அப்படி அழைச்சிட்டு வருவாங்க. அப்படி முருகனுக்கு அப்படின்னு உகந்து முருகன் செல்வ முத்துக்குமரனாக விளங்கக்கூடிய கோயில் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில். அம்மாவுக்கு ஒரு கோயில், அப்பாவுக்கு ஒரு கோயில், மூத்த பிள்ளைக்கு ஒரு கோயில், இளைய பிள்ளைக்கு ஒரு கோயில். இப்ப இவங்களெல்லாம் வணங்கின அடியாருக்குன்னு ஒரு கோயில் இருக்கு. ஆமா, தெய்வத்துக்கு கோயில் இருக்கிறது இயல்பு, மனிதனுக்கு கோயில் இருக்கிறதான பெருமை. அப்படி மனிதனுக்கு ஆலயம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நமது பாண்டிய நாட்டிலே திருவாதூரிலே பிறந்து திருவாசகம் என்ற தேன் அமுதத்தை நமக்காக கொடுத்த மாணிக்க வாசக பெருமானுக்குன்னு ஒரு கோயில் உண்டு. அதுதான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயில். பாருங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயில் உண்டு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்னாங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியேறவே கூடாதான். ஒரு ஊர் இருக்குன்னா அங்க கோயில்ன்றது ரொம்ப அவசியம். முதல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் கோபுரத்தை விட உயரமாக வீடு கட்ட மாட்டாங்க, அதை விட சின்னதாக தான் வீடு கட்டுவாங்க. ஏன்? கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தினுடைய தன்மை என்ன? இயற்கை சீற்றம், இடி மின்னல் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, விழுந்துச்சுன்னா அந்த இடியையும் மின்னலையும் தாங்கக்கூடிய சக்தி கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்திற்கு உண்டு. இதை விட பெருசா வீடு கட்டோம்னா அது வீடுல வந்து விழுந்துரும். அதுக்கு தான் கோயிலினுடைய அந்த கோபுரங்களை உயரமாக கட்டி வச்சாங்க. அப்படியெல்லாம் பெருமை உண்டு, சிறப்பு உண்டு. அப்பேற்பட்ட முருகனை வணங்க வேண்டும், அவரோடு சேர்ந்து வாழணுன்றதான் ஆசை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் வந்த காரணம் தெரியுமா? சிவபெருமான் இருக்காரே, அவர் யாரு? எனக்கு யாருங்க? மாமனாரு. மாமனாரா? ஆதிபராசக்தி யாரு? எனது மாமியார். விநாயக பெருமான் யாரு? என்னுடைய மச்சான். ஐயப்பன் யாரு? என் கொழுந்தனாரு. அப்ப ஆமா, அவர் மனா அவரு. அப்ப முருகன் எனக்கு யாரு? யாரு? கட்டிக்க போற எங்க வீட்டுக்காரரு, என் கணவர், என் பதி, என் மணவாளன். நான் அவரை தான் காதலிக்கிறேனே. நான் வந்ததே அதுக்குதான். சொல்லிட வேண்டியதானே. ஒவ்வொரு சாமியா வணங்கலாம், ஒவ்வொரு தெய்வத்தை பத்தியும் பேசலாம். ஆமா, தனியா பேசுறதுங்கிறத தாண்டி இருவர் சேர்ந்து பேசுறதுங்கிறது நல்லா இருக்கும். மறுபடியும் பேசிக்கலாம். அதனால காவல் சிறக்கணும். முருகன் மீது கொண்ட காதல் நல்லபடியா கல்யாணத்துல முடியணும். ஆனால் நீங்க எல்லாருமா இருந்து எனக்கு முருகனுக்கும் திருக்கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு போங்க. சும்மா கிளம்பி போயிடாது. என் நாடக மேடை வர திறந்துருக்காங்க. தலைக்கு 5000 10,000 எழுதுங்க. போதுமா? இல்ல வேணாம், அதுக்கு மேல கேட்க மாட்டோம். பேராசை இல்லாதவங்க நாங்களாம். இல்ல அப்படிதான் செய்யணும். இல்ல ஆளுக்கு ஒரு 1/2 பவுன் மோதிரமா கூட கொடுத்துட்டு போலாம். எந்திரிச்சு போறா வீட்டுக்கு. அதனால அதெல்லாம் போயிடாதீங்க. அதனால அப்பேற்பட்ட முருகன் மீது எப்பேற்பட்ட காதல்னு சொன்னா, சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி. சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் கவிதை எத்தனை கோடி, காதலி சொல்லாத காவியமா
அழைக்கிறோம்